வேசப்பாடி மல்லி அவன் ஃபோன் நம்பர் இது போதுங்க சார். ரைட்ல 6 கிலோமீட்டரு, லெஃப்ட்ல 4 கிலோமீட்டரு, சுத்தி வேசப்பாடி தான். வேசப்பல்ல எங்க போனோம்? புடிச்சு கொடுத்தேன். அதுக்கு வேலை காட்டுறீங்க பாத்தீங்களா? உங்களை கழுத்தை அமைச்சு கொல்ல மட்டும் பாருங்கடா. கலவாணி பேளுங்களா. வணக்கம். வணக்கம். டேய் தம்பி, சார் கிழவனு கேளுங்க. டேய் கடமை அந்த போலீஸ்காரங்கிட்ட கலவாணி போயிட்டு மாட்டிக்கிட்டு கடையா நடத்த விட்றாங்க. டெய்லி 7 குட்டி இருக்காங்களே. இட்லி மதுரை வாசம் கொல்லுதுண்ணே. எங்கள் அப்பா கிட்ட அன்றைக்கே சொன்னேன், இங்கே கடை வேணாம், முதல்ல வச்சுக்கலாம்ட்டு. இங்கே ரவுடி பசங்க கடையை சின்னவனமாக ஆக்கியிருக்காங்க. இல்லைண்ணே, இங்கே மல்லின்னு ஒரு அது அவ கொலைகாரனாச்சே. ஆமாம், உன் இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே. நீ யாரு? ஐயா கவுனி. ஐயா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் கிஷோரியா. ஓவர். கிஷோர் எங்க இருக்கீங்க? இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. கிஷோர் இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. என்னடா? ஒன்றும் இல்லை. டோ பாக்கிற ஏரியா வச்சிருக்கீங்க. எஃப்எம் கேக்குறீங்க. லைனுக்கு வாங்க. லைனில் இருக்க சார், சொல்லுங்கள். உங்க ஸ்டேஷன்ல யாரும் ஜோன்ஸ் ரோட் ரவுண்ட்ஸ் போக கூடாது. ஏசி ஹவுஸ் வாங்க. ஓகே சார், நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். பாத்துக்கியா? ஜோன்ஸ் ரோட் சரௌண்டிங்ல ஒரு போலீஸ் இருக்க கூடாது. காப்பி தட் சார். வேலை செய்ய விடாமல் தடுக்கிறானுங்கய்யா. அங்கே யாரை எவன் என்ன பண்ண போறானே தெரியலையா சார். டிபார்ட்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுது. அசோக் மித்ர மேட்ரு மல்லி தான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கான். அந்த மல்லி அசோக் மித்ரம் கூட இருக்கன்னு ரொம்ப ஆடுறான். மாட்டட்டும். அவன் கையை காலை ஒட்டச்சவன் மேல இருக்க விரிய தீக்கிறையா. அசோக் மித்ர குத்துற நாங்க இல்லடா. பழைய பகலா காட்டாதடா. படம் எனக்கு தான் பிரச்சனை. நான் எப்படி அசோக் மித்ர செய்வேன்? சார் சார் வா. ஜோன்ஸ் ரோட்ல கிளியர் தானே. டியூட்டி பண்ணி போறவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஐயா ஆல் போலீஸ் ஸ்டேஷன்ல அசம்பிள் ஆயிட்டாயா. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மட்டும் ஏசி ஆபீஸ் போயிருக்காங்கய்யா. யாருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன போட சொல்லி ஒன்னு அமிச்சிருந்தா போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு இதான் நடந்திருக்கும். நம்மளாம் ரவுடி பசங்க மல்லி. நம்மளுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? வரலன்னு சொல்லி தனியா போய் செட்டில் ஆயிடல. இல்ல எங்க உயிர் போயிடும் போல இருக்குடா. சொல்லி தொலை. சார் டேய், அவன் ஏதாவது சொன்னானா? சொல்ல சார். அவன் உங்க மேட்டரை வச்சு அவனோட பழைய பையெல்லாம் தீர்த்துட்டான் சார். அன்னைக்கு உங்களை கோர்ட்ல குத்துனவன் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும் சார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவன் செத்துற போறான். ஒரே ஒரு பேர், அதை சொன்னா போதும். எங்க இருக்கீங்க? ஜோன்ஸ் ரோடு 5 லைட் சார். 8 தெரு ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பசங்களை அங்க நிக்க வைக்கிற சார். அவனுக்கு கூட்டு வந்துருவானுங்க. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே சார், ஓகே சார். அவனை விடுங்கடா. அவன் வச்சு வெட்டவா போறான். வண்டி வர ஸ்டார்ட் ஆகுதுப்பா. தள்ளுங்க தள்ளுங்கப்பா. 5 லைட்ல போயிடுங்க. ஆளுக்கு ஒரு தெருல நில்லுங்க. போங்கடா, சீக்கிரம் போங்கடா. போங்கடா.
ஏய் யாரா நீ இங்கெல்லாம் வரக்கூடாது போ போ. மல்லி மல்லியா? ஏய் கேக்குறேன்ல, மல்லி மல்லிதான். நீ யாரா? கொல்ல வரேன்னு சொல்லியா மல்லி? யோ என் தங்கச்சி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? சொல்லியா மல்லி? உன்னோட பிளட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? போறது தானே என் தங்கச்சி உடம்புல ஓடுது. மல்லி ஏய் எழுந்துடா. யாரா நீ? நம்மளுக்கு திறமை எப்படிரா? இந்த மூஞ்ச பார்த்ததே இல்லை. அசோக் சார் தேடுறாள் என்ன இருப்பானோ? யாரும் பார்த்ததே இல்லை அவனை. ஆனா ஒண்ணு சார், கரெக்டா ஜாவால தான் சார் அடிக்கிறான். சிஸ்டர் எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? டாக்டர் எங்க? டாக்டர் எங்கயா? டாக்டர் இருப்பா இருப்பா. டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் டாக்டர். ஃபுல்லா வெட்டா இருக்கப்பா. இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தலைவலிக்கு. டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டாக்டர். டாக்டர் கூட்டிட்டு வந்ததே போலீஸ் தான் டாக்டர். சாரி சார். சிஸ்டர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு உன்னை கோர்ட்டில் குத்தினவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ? யோசி, நீ என்னை கொல்ல ஆள் அனுப்புற. அப்போ அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்கே வந்தன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்கிறதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்போ வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாமல் காப்பாற்றணும்? வந்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயும் ஒழிஞ்சிட்ருக்கான். ஆனால் எப்பவும் ஒரு விளையாட்டில் எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமாக முடிச்சிருவான். இப்போ வந்தவன் யாராக இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். மல்லி நாராயண் இங்கே அட்மிட் ஆகிட்டாங்களா? தம்பி டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யார்ப்பா? ஃப்ரெண்டு பாட்டி.
என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு சினேதேன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறம்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பன் ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஃப்ரெண்டில். இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க. சார் பேஷண்ட் நேம் என்ன? இளங்கோவன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு 5 யூனிட் பிளட் தேவைப்படும். 1 or 2னா ஓகே, 5 யூனிட் கிடையாது கஷ்டம். ஸோ சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, கிடச்சிடும். பாஸ். ஓகே டாக்டர். என்னடா ஹாஸ்பிட்டல் காலியாக இருக்கு? நான் தான் யாரே அனுப்புனேன். ஏய் பாத்துப்படா. ஏய் என்ன பாக்குற? இங்கே அட்மிட் ஆயிருவே. மல்லி தூக்கி போடுது. யாரா இருக்கும்? நான் மல்லினா? ஆமாம்பா மல்லிதாம்பா. புடி புடுடா. ஏய் வா இருப்பா என்னையா பா? எனக்கு நம்ம மூஞ்ச வச்சிரு. சொல்றா எனக்கு தெரியாதுப்பா. ஏய் கேக்குறல சொல்ல மாட்டேன். அட்மிட் பண்ணுவாங்கடா. அச்சு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டீங்கறாடா அவன். அம்மா நர்சம்மா, டாக்டர், ஐயா 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 2 நிமிஷம் ஒரே ஒரு ஃபோன்யா, இங்க வாங்கயா, ஒரே ஒரு ஃபோன்யா வாங்கயா. 9600537021 சீக்கிரம் போடுங்க, அர்ஜென்ட்யா. ஹலோ சாயிரா, எல்லாரையும் தொங்க விட்டாடா, சீக்கிரமா வாடா, கிளம்பி வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஏய் ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சார், ஏசல்ல இருந்து பேசுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னா? அருணா ஹாஸ்பிட்டல் சார். அருணா ஹாஸ்பிட்டலா? சரிண்ணா. கறிக்கடையில் கூட ஆடு செத்துக்கு அப்புறம் தான் துண்டு துண்டாக வெட்டுவாங்க. உயிரோடு இருக்கிற மனுஷன் எப்படியா இப்படி வெட்டியிருக்கானுங்க? கான்சியஸ் வர குறைஞ்சது 12 hours ஆகும். 36 இடத்துல வெட்டு. பேஷண்ட் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். டாக்டர், வேற ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா? தாராளமாக, ஆனால் அப்சர்வேஷன் இருக்கணும். 12 மணி நேரம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அருணா ஹாஸ்பிட்டலா? லக்ஷா ஹாஸ்பிட்டல் அடிச்சு இங்க இட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காண்டா. அங்கதான்டா இருக்கா மல்லி. ஹலோ. ஹே ஹலோ, நான் வாசுகி பேசுறேன். ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன காலையிலே? ஹே, நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு. ஓ ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால காலைல கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் கரெக்டா சாமி கிட்ட நிக்கும் போது போனை கொடுக்குறேன். அப்போ அன்பா செம்மையா ஸ்வீட்டா லவ்வபிளா ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேனா. ஏய் முதல்ல என்ன பேச விடு, இல்ல நீ பேசுறது என்ன கேட்க விடு. சீரியல் பிரேக்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற. ஏன் டென்ஷனா இருக்க? சரி சார பார்க்க நாங்க வேணா மாயம் வந்துட்டுமா? மாயம் வரேன், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். எங்க? சென்னையில தான் இருக்கிறேன். என்ன சொல்ற? சரி நான் சாமி கும்பிட்டு கால் பண்றேன், ஓகேவா? அடுத்தையும் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா
அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அசோக், இவ்வளோதான் நம்ம எவிடன்ஸ். ப்ரெஸ் கிட்ட கேட்டதுக்கு அன்னைக்கு ஃபுட்டேஜ் அவனும் தரல. கேட்டால் கேமரா சரியாக ரோல் ஆகல, ஃப்ளாஷ் சரியாக ஒர்க் பண்ணல, கொடை பிடிச்சதுனால சரியாக ஷூட் பண்ண முடியல, அது இதுன்னு சொல்லி க்ளீனாக மழுப்புறானுங்க. நான் செத்த தமிழ்நாட்டுக்கே தீபாவளி தான். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்கான். ஆனால் என்ன கொல்ல வந்தவன மல்லி ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்? அந்த பக்கம் யாரை அனுப்புனான்னு தெரிஞ்சாகணும். யார் பையன் மல்லி? மல்லி நேரம் இருக்காரா? அப்படி யாரும் இங்க இல்லையேப்பா. உன் ஃப்ரெண்டு பேர் மல்லியாப்பா? அதான் சொன்னேனே, பேரு இளங்கோவன். யோ, அப்படியே யாரும் இல்லையா? மேல வந்து பாருங்க. இரு, நான் போறேன். மாறா, இந்த பார்வாசிக்கு 2 பேர் தான் வரானுங்க. நான் இப்படியே சமாளிச்சிடுறேன். பயப்படாது, சரியா? கிட்ட வந்துட்டு இருக்கா பாரு. பதறாத, பார்த்துக்கிறேன், பயப்படாத. வா, வெளியே போலாம். கையற யாரா நீ? பேஷண்ட்லாம் இருக்காங்க, வா வெளியே போய் பேசலாம். ஏய், யார தெரியாம ஆடிங்க. சொன்னா கேட்க மாட்டேல்ல நீ. போலீஸ்ரா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் சாரி சார். நாங்க ஒரு பக்கம் தேடுறோம், நீங்க ஒரு பக்கம் தேடுறீங்க சார். அதான் சார் ஒரே கன்ஃபியூஷன். சார் சாரி சார். ஏய், போடா. சார் போ எட்ட காலி பண்ணுங்கடா. ஏய், கீத்து போய் டிக்கில போடுறான் அவன். ஏய், நான் தான்டா சரவண. ஏய் சரவணா, ஏய் நீ எங்கடா இருக்க? ஏய், நான் வந்துட்டேன்டா, ஹாஸ்பிடல் வந்துட்டேன். ஏய், நீ உள்ள இருக்க? சர்ப்ரைஸா வரலாம்டா உனக்கு. சர்ப்ரைஸ்? இங்க பாரு, அவ இப்பதான்டா குழந்தை பெற்றிருக்கா. கொஞ்சம் ஏதோ உடம்புக்கு ஏதா ஆயிட போதுடா. நீ ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படிதான் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அளவு விட்டுருவாங்க. சரி, நான் வெயிட் பண்றேன், நீ இங்க வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சர்ப்ரைஸா நிக்கலாம். டேய், நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன்டா. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்டா. எங்க? என்ன வேலை? சென்னையிலடா. என்னது சென்னையிலையா? நீ ஊர்லயே இல்லையா? சரி, அப்ப நீ லைன்ல இரு, நான் உள்ள போறேன். டேய் சரவணா, மூக்க பாரு, அப்படியே அவங்க அண்ணனை உரிச்சுட்டு வந்திருக்கான். அப்படியா இருக்கா? அண்ணன் பாருமா, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. சும்மா இரு பாட்டி. எப்ப பாரு என் குழந்தை மேல கண்ணு வச்சுக்கிட்டு. அம்மாவே இருக்காதா? ஏதாவது ஆமால, கண்ணு என்ன மாதிரியே இருக்கு. யார்? நான் கூட தான் ஆம்பளை பிள்ளை பிறந்த உங்க எல்லாம் கெடா வெட்டுறேன் வேண்டிக்கிட்டு.
எனக்காக தானே நீ காத்துட்டு இருந்த, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. எங்கண்ண? ஏய் ஒன்றும் இல்லைம்மா, நேற்று உன்னை கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டை நீ கூட்டிகிட்டு வர சொன்னல, தங்கச்சி சொன்னோன்னே நான் கிளம்பிட்டேன். நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா அவனை. சரி சரி அண்ணன், நீ ஒன்று பண்ணு. அந்த அண்ணனை மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவங்க அப்பா அம்மா புள்ளக்குட்டி கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனா என்ன ஆவலனா என்ன, அவங்க அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். நம்ம கூட வந்து 10 நாள் இருந்துட்டு போ சொல்லுங்க. இங்க எல்லாமே மாறி போச்சுன்னு ப்ளீஸ்ண்ணே. ஏதோ வேலையா இருப்பான் போல, நான் முடிச்ச உடனே கூட்டு வந்துடுறேன். வேலையா? என்ன வேலை இருந்தாலும் நீ இழுத்து போட்டு முடிச்சிட்டு வா, அவரை கூட்டிட்டு வா. எங்க போய் தேடுறது? யாரு இவன்? இவனுக்கு யார் யார் இருக்காங்க, எங்க இருக்காங்க? இவன் யாரை கொலை பண்ணா? இவனை யார் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க? அடிக்கடிக்கு ஈசல் மாதிரி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. சரி போலாம். எந்த குப்பை சுபா வந்தாலும் என் ஊருக்கு வரட்டும். இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சது, இவனோட பேரு, இவனோட ஃபோன் நம்பர். சார் மல்லி செல் ஆன் ஆயிடுச்சு சார். எந்த ஏரியா சார்? ஈக்காட்டு தாங்கல் காரணி தோட்டம் பில்டிங் டவர் சார். பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு சார்? 24 hours 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வாய்ப்பே இல்லை சார். இன்னொன்று லக்ஷா ஹாஸ்பிட்டல். அங்கதான் செக் பண்ண சொல்லுங்க. மாலுங்களை செக் பண்ண சொல்லுங்க சீக்கிரம். சார் மல்லியோட செல்லுக்கு பிசிஓலேருந்து ஒரு கால் வருது சார். ஏய் அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. எதுவுமே பண்ண வேணாம் சார். இந்த நம்பர்ல தான் சார் நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கான். ஆனால் ஒரே ஒரு முறை தான் பேசியிருக்கான். திரும்பவும் அந்த நம்பர்லேருந்து கால் வருது சார். நானும் அந்த எக்ஸ்பீரியன்ட் பேசியிருக்கேன். அங்க ஒரு காக்கி சட்டை கூட கண்ணில் தெரியக்கூடாது. அலங்கோலமா ஒரு கொலை விழும், அப்போ வர சொல்லு. ஹலோ, நான் மல்லியோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஒரு ஆக்சிடென்ட். கட் பண்ணிட்டான். யார் என்ன பேருன்னு இந்த ட்ரூ காலர்ல செக் பண்ணி சொல்லு. பேசினது மல்லி இல்லைன்னு தெரிஞ்சதும் போனை கட் பண்ணிட்டான். ஏய் நம்ம ஆளுங்களை எல்லாம் கிளம்பி அந்த பிசியை விட்டு போசல. இப்போ மல்லியை விட இவன் தான் எனக்கு முக்கியம். இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த பேரும் அங்க இருக்கணும். ஓகே சார். இது அசோக் நகர் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிசிஓ போதுன்னு நினைக்கிறேன். இதில் சரியா சர்ச் ஆகலை. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். மல்லி வாய்ஸ் இல்லைன்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. யாரா? டேய் நான் சொல்றத கேளு. மல்லிக்கு யார் வேலை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேண்ணா, எல்லாரும் கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இங்க போலீஸ் ஒருத்தன் தொல்லை தாங்க முடியலண்ணா. டேய் போலீஸே நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்ரா. நீ அந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி சொல்லிடுறேன். இன்னைக்கு செத்தடா அவன். ஏதாவது சாப்பிடுங்க. சரி காப்பி. பாடி இங்க இருந்த போலீஸ் எங்க? இப்பதான் தம்பி இறங்கி போனாரு. சார் சார் ஆடு மாட்டிக்கிச்சு சார். மல்லில ஒரு மேட்டர் இல்லை சார். மல்லி கொத்த வேலை கொடுத்தால அவன் மாட்டினா சார். இப்போதான் ஃபோன் வந்துச்சு. நீங்க வேற ஒரு பக்கம் தேடுறீங்க, அதான் சொல்லிட்டு போலாம் சார். வரேன் சார். சரி சரி கிளம்பு, நீ கிளம்பு. மாறா முதல்ல வாயில மாட்டிக்கிட்டு கையெடுக்க நீ தலையை விட பாக்குற. வேணாம். ஏய் அவங்க சொன்னதை கேட்டல. அவங்களுக்கு இப்போ மல்லி முக்கியம் இல்லை. ரவுடி பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் உயிரை பணியை வச்சு யாரையோ காப்பாற்றிருக்கான். அது யாருக்காக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் இவனை முழுசாக காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ கிளம்பி, நான் அந்த வேலை ஜாயின் பண்ணிக்கிறேன்.